ஹலோ, வெல்கம் டு கப் கேக் கான்வர்சேஷன். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ இன் ஃபுல் காண்டு மோட். பயங்கர காண்டு, பயங்கர கோவம். ஏன் இப்படிலாம் இருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டுல இருக்கேன். காண்டுல ஏன்டி நீ இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா வீடியோவே அதை பத்தி தான். ஆள் பாதி ஆடை பாதி. சோ வந்து இந்த ட்ரெடிஷனல் அட்டையரை உடுத்திட்டு நீங்க சென்னைக்குள்ள ஒரு மாலுக்குள்ளயோ இல்ல ஒரு பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போ நடக்கிற இந்த சோ கால் பணக்கார வீட்டு ஆன்டிஸ் மாதிரி எல்லாம் சில பேர் அங்க வந்து ஸ்டால் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போக்கு நான் இந்த மாதிரி ஒரு அட்டையர்ல உள்ள போயிட்டேன். என்னோட ஃப்ரெண்டு தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சென்னையில ரொம்ப ஒரு பெரிய இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சோ நான் வந்து டப்புன்னு இருந்த அவ கூப்பிட்டா அப்படின்றதுனால அப்படியே போயிட்டேன். போயிட்டு எனக்கு நேர்ந்த இந்த எம்பாரசிங்கான மூமெண்ட் யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு தெரியணும். அண்ட் ரெண்டாவது, இது இனிமேட்டு நடக்க கூடாதுன்னு இல்ல, சில ஜென்மங்கள்லாம் திருந்தவே திருந்தாது. எவ்வளவு காரி துப்புனாலும் திருந்தாத ஜென்மங்க தான் அதுங்கெல்லாம். சோ இதை வந்து பேசணும், இது வேற யாருக்காவது நடந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ இன் ஃபுல் காண்டு மோட் கைஸ். அண்ட் ரெண்டாவது வந்து நான் இந்த ட்ரெஸ்ல ஏன் பேசுறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த ட்ரெஸ்ல தான் எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் மல்லிப்பூ, கையில மருதாணி, பயங்கரமா சுடிதார், ஷால் எல்லாம் போட்டுட்டு. அண்ட் இன்னொன்னு, இது வந்து ஜட்மெண்டல் வீடியோன்னு நினைச்சிடாதீங்க. அதாவது வெஸ்டர்ன் அட்டையர்ஸ் போடுறவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணி இவ தப்பா பேச போறா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. திஸ் இஸ் நாட் தட். பிகாஸ் ஐ எம் த பர்சன் ஹூ வேர்ஸ் ஆல் வெஸ்டர்ன் அட்டையர்ஸ். நான் ஸ்லீவ்லெஸ் போடுவேன், கிராப் டாப் போடுவேன், ஜீன் போடுவேன், கவுன்ஸ் போடுவேன், லாங் மேக்ஸிஸ் போடுவேன், எல்லாமே நானும் போடுவேன். ஓகேவா? ஐ ட்ரெஸ் போத் வே. பயங்கர ட்ரெடிஷ்னலாவும் என்ன பார்க்கலாம், அப்படியே பயங்கரமா ஒரு பார்ட்டி மோட்லயும் என்ன பார்க்கலாம். ஸோ ரெண்டு வகையிலும் நான் ட்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயம். சென்னையில ஒரு பெரிய இடத்துல ஒரு லைஃப் ஸ்டைல் எக்ஸ்போல நடந்த ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சவுத் இந்தியன் அட்டையர்ல போயிட்டேன். அன்னைக்கும் மல்லிப்பூ வச்சுட்டு, கையில எல்லாம் மருதாணி இந்த மாதிரி வச்சுட்டு, சுடிதார், பெரிய அனார்கலி சுடிதார் வேற போட்டு நான் பாட்டு உள்ள போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு சுத்தி பேசிட்டு இருக்கும் போது யாரோ என்ன ஸ்டார் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னு சுத்தி பார்த்தா, தீஸ் பூமர் சோ கால்டு பணக்காரங்க கிடையாது, சோ பணக்காரங்க மாதிரி நடிக்குங்க தெரியுமா, ஒரு குரூப் ஆஃப் ஆன்டிஸ். 55-60 வயசு ஆன்டிஸ் வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு, ஹேர் கலர் எல்லாம் பண்ணிட்டு, கிராப் டாப் ஜீன் எல்லாம் போட்டுட்டு, பணக்காரங்க மாதிரியே தன்னை இமேஜின் பண்ணிட்டு, கற்பனை உலகத்துல சிலது வாழும்ல, அங்க எக்ஸ்போல அந்த ஸ்டால் எல்லாம் போட்டுட்டு அவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் என்னையே இப்படியே பாக்குறாங்க. இதெல்லாம் ஏங்க வந்துச்சு, இதெல்லாம் யார் கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க பார்வையிலே ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்ண முடியும்னா ஆல் தோஸ் பூமர் ஆன்டிஸ் கேன் டூ. அவ்வளவு கேவலமா என்ன டீக்ரேடா பார்த்தாங்க. சி ப்ளீஸ் டோன்ட் சே யூ ஆர் லேக்கிங் செல்ஃப் கான்பிடன்ஸ், உனக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதனால அவங்க பார்த்ததெல்லாம் உன் கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சது. நோ, ஒருத்தவங்க நம்மள பாக்குறாங்க அப்படின்னா அங்க இருந்து பாக்குறாங்கன்னே வச்சுப்போம். ஒரு ஆம்பளையே பாக்குறாங்கன்னே வச்சுப்போமே, அவங்க நம்மள சாதாரணமா சைட் அடிக்கிறாங்களா, இல்ல நம்ம அட்டையர் அழகா இருக்குன்னு பாக்குறாங்களா, இல்ல நம்மள தப்பா பாக்குறாங்களான்றது ஒருத்தவங்களோட பார்வை நமக்கு காட்டி கொடுத்துரும். ஒருத்தவங்க உடுத்திருக்க புடவை நல்லா இருக்கா, இந்த புடவை கலர் நல்லா இருக்கே, கேட்கலாமா இவங்க கிட்ட, நல்லா இருக்கா, எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு பாக்குறது வேற. இதெல்லாம் ஏன் இங்க வந்துச்சு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இங்க வந்து பாருங்க, நம்மள வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி பாக்குற பார்வை வந்து ரொம்ப நல்லா தெரியும். சோ அந்த என்டையர் பூமர் ஆன்டிஸ் ஃபுல்லா நான் அப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ ஃபெல் வெரி எம்பாரஸ்ட். இப்போ வீடியோ பேசும்போது நான் இவ்வளவு போல்டாவும் கான்பிடன்ஸாவும் பேசுறேன். பட் அன்னைக்கு நைட் எனக்கு உண்மையிலே எப்படி இருந்துச்சுன்னா, ஐ லாஸ்ட் எவ்ரி திங். ஐ ஃபெல் சோ எம்பாரஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு அழுத ரேஞ்சில நான் இருந்தேன். என்ன தப்பா பண்ணிட்டோம், இல்ல என்ன மரியாதை குறைவா நடந்துட்டோம், நம்மள ஏன் அப்படி ஸ்டார் பண்ணணும். த இம்பாக்ட் ஆன் த ஜட்ஜ்மெண்டல் லுக், அது எனக்கு எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஐ பவுன்ஸ் பேக் டு நார்மல் வெரி சூன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னோன்னு அவங்களுக்கு நடந்த 2-3 எக்ஸ்பீரியன்சஸ் சொன்னாங்க. ஈவன் இதை நான் இன்னொன்னு மென்ஷன் பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்களை நாங்க எப்படி கூப்பிடுவோம்னா ஹியூமன் என்சைக்ளோபீடியான்னு கூப்பிடுவோம். ஏன்னா எனி டாபிக் யூ கேன் ஆஸ்க் ஹர், ஷில் கிவ் யூ அ கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன். அவ்வளோ பேசுவாங்க, அவ்வளோ ஷீஸ் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் நியூட்ரிஷனிஸ்ட் இன் சென்னை. ஓகேங்களா? அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு தடவை பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு புடவை உடுத்திட்டு ஏதோ ஒரு நினைப்புல நான் பாட்டு வேகமா போயிட்டேன். யூஸ்வலா திடீர்னு கூப்பிடுவாங்களே ஹஸ்பண்ட், வாய வெளியே போலாம், வாய ஒரு ரவுண்ட் போலாம், வாய டின்னருக்கு சும்மா, அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்குமோ அப்படியே கிளம்பி ஓடிடுவோம். சோ அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு அவர் கூப்பிட்டோன்னா போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் செல்ஃப் கான்பிடன்ஸ்க்கு எங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அவங்கதான் இப்படி இருக்கணும், ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் ஹோம் இப்படிதான் இருக்கணும், ஒரு ஒர்க்கிங் உமன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா,
see என்னோட கான்ஃபிடன்ஸ் உடையிற அளவுக்கு எவ்ரி ஒன் கிளாட் அட் மீ. ஐ ஃபெல்ட் லைக் ஆட் ஒன் அவுட். என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க, இனிமேட்டு நீ நார்மலா ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டே போட்டு வந்துரு. எல்லாரும் எவ்ரி 10 ஸ்டெப்ஸ் ஆர் 5 ஸ்டெப்ஸ் someone is staring at me like anything. என்னங்க சவுத் இந்தியால தானே இருக்கீங்க, சென்னையில தானே இருக்கீங்க, இது என்ன ட்ரெஸ், இது சுடிதாரு, ஷாலு, பூ அண்ட் மருதாணி, இதுல என்ன உங்களுக்கு கௌரவம் குறைச்சலா தெரியுது நாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது? See, I'm telling you all one thing. You know, late actress ஸ்ரீதேவி, right? அவங்க வந்து அவங்களோட prestigious award receive பண்ணும்போது என்ன அட்டையர் போட்டு இருந்தாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. She was wearing a very beautiful, elegant காஞ்சிபுரம் silk saree. அப்போ உங்களுக்கு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, ஒரு ஸ்டார் காஞ்சிபுரம் சில்க் சாரி உடுத்திட்டு போய் அந்த அவார்ட் வாங்கும்போது அவங்க நம்மளோட கலாச்சாரம் பண்பாடை காப்பாத்துறாங்கன்னு சொல்றீங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் இந்த இந்த ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் அட்டையரை கேரி பண்ணிட்டு ஒரு எக்ஸ்போக்கோ ஒரு ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கோ வந்தா why do you people stare at us in such a bad way? Please do tell me, why are you staring like that? சி, ஒருத்தவங்களோட அட்டையர்ல அவங்களோட நாலேஜ் இல்ல. இந்த அட்டையர் போட்டுட்டு ரொம்ப நாலேஜபிளா இருக்கிறவங்களும் இருக்காங்க. பயங்கரமா ஹேர் கட் பண்ணிட்டு, ஹேர் கலர் பண்ணிட்டு, வெஸ்டர்னைஸ்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றவங்க இன்டர்வியூஸ்ல எந்த லெவல்ல ஆன்சர் பண்ணுவாங்கன்றது நாங்க பார்த்திருக்கோம். ஸோ ஈவன் வென் கம்பெனிஸ், பிக் கம்பெனிஸ் பிக்அப், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல தெரிஞ்சிடும் யாரு ஹூ இஸ் த பெஸ்ட் ஒன், ஹூ இஸ் வெல் எஜுகேட்டட், ஹூ இஸ் கேப்பபிள் டு ஹேண்டில் த ஜாப் அப்படின்னு. Why are you people judging someone just because the person is wearing the traditional dress? அந்த இன்னும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, தமிழ்ல பேசுறது. சி, தமிழ் தெரியாத இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு தமிழ்ல நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ இங்கிலீஷ்ல பேசலாம், தப்பு கிடையாது. ஹிந்தியில பேசலாம், தப்பு கிடையாது. என்னோட குழந்தைக்கு எல்லா இடத்துலயும் யார் இங்கிலீஷ்லயே கேள்வி கேட்டாலும் தமிழ்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இங்க சென்னையில 70% பேருக்கு தமிழ் தெரியும்ல. ஏன் குழந்தை தமிழ்ல பேசினா கூட இங்கிலீஷ்ல பேச மாட்டியான்னு கேக்குறீங்க? ஏன் தமிழ்ல பேசினா உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? சி, இப்போ நாங்க முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருந்தாங்க. சோ அங்க குழந்தைங்க கம்யூனிகேட் பண்ணும்போது காமன் லாங்குவேஜா எல்லாரும் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் என் குழந்தை வந்து கொஞ்சம் ஹிந்தி பேச கத்துக்கிட்டதே அதனால்தான். சி, லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் அட் ஆல். எந்த லாங்குவேஜ் வேணா கத்துக்கலாம். ஆனா ஏன் தமிழ்ல பேசும்போது உங்களுக்கு அவ்வளவு இதுவா பாக்குறீங்க? Seriously, I don't get answer for any of these questions. And please, இந்த வீடியோ பாக்குறவங்க யாரும் don't come up with silly excuses. உங்களுக்கு inferiority complex, உங்களுக்கு lack of confidence, அதனாலதான் நீங்க அவங்க சாதாரணமா பார்த்ததை வந்து நீங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி you are talking it on a video அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒருத்தவங்க நம்மள பாக்குற பார்வையில தெரிஞ்சிடும் whether they are looking at us, எந்த பார்வையில பாக்குறாங்கன்றது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி வெஸ்டர்னைஸ்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த ட்ரெடிஷனல் அட்டையர்ல வர்றவங்களை பார்த்து கொஞ்சம் என்னமோ டீக்ரேட் பண்ற மாதிரி பாக்காதீங்க. This is a humble request. Nothing more. இதோ ரொம்ப காண்டில் இருந்தேன் நானு. So I just wanted to make this video and see if anyone else has faced the same problem. என்ன அப்படி உங்களுக்கு ட்ரெடிஷனல் டிஸ்லைக் இந்த அட்டையர்ஸ் மேல? ஈவன் ஐ ட்ரெஸ், நான் திரும்ப அதான் சொன்னேன், இது வந்து வெஸ்டர்ன் அட்டையர்ஸ் போடுற பொண்ணுங்க மேலேயோ இல்ல மத்தவங்க மேலேயோ ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. பட் why do you stare at us in such a bad way? Please, if anybody has an answer, proper valid answer, please do tell me. And that's it for today. Thank you.